2013ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபியின் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் வெற்றி தருணத்தில் கேப்டன் தோனி குழந்தை போல சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பதை யாராலும் மறந்திருக்க முடியாது. அப்போது தோனியைப் போல இந்தியாவே சந்தோஷத்தில் துள்ளி குதித்தது. ஆனால் அதன் பிறகு கடந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடர்களில் அப்படி ஒரு தருணம் இந்தியாவுக்கு வாய்க்காத நிலையில் இன்று அந்த தருணம் நிறைவேறியுள்ளது. ஆம், 12 ஆண்டுகள் கழித்து இந்தியா சாம்பியன்ஸ் டிராபி தொடரை துபாய் மண்ணில் தட்டி தூக்கியுள்ளது. 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பலம் வாய்ந்த நியூசிலாந்து அணியை இந்தியா வென்றுள்ளது. 2021 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் கோப்பை கனவை தவிடுபொடியாக்கிய நியூசிலாந்தை இந்தியா தற்போது பழித்தீர்த்துள்ளது. 2002 கங்குலி, 2013 தோனிக்கு பிறகு சாம்பியன்ஸ் டிராபியை வென்ற கேப்டன்கள் பட்டியலில் இணைந்துள்ளார் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா. ஒருநாள் போட்டிகளில் தொடர்ந்து 11 முறையாக டாஸ் தோற்ற கேப்டன் ரோஹித் சர்மா இந்த இறுதிப் போட்டியிலும் 12வது முறையாக டாஸில் தோற்றார். நியூசிலாந்து முதலில் பேட் செய்த நிலையில் வருண் சக்கரவர்த்தி மற்றும் குல்தீப் யாதவ் பின்னிய சுழல் வலையில் நியூசிலாந்து அணியின் வில் யங் 15 ரன்னுக்கும், ரச்சின் ரவீந்திரா 37 ரன்னுக்கும், வில்லியம்சன் 11 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். முதலில் 57 ரன்கள் வரை விக்கெட் இழப்பின்றி இருந்த நியூசிலாந்து அடுத்த 18 ரன்கள் சேர்ப்பதற்குள் 3 விக்கெட்டுகளை இழந்தது. முதல் 10 ஓவர்கள் வரை 7 ரன் ரேட்டில் சென்ற நியூசிலாந்தின் நிலைமை அப்படியே தலைகீழானது. ஒரு பலமான பார்ட்னர்ஷிப் கிடைக்காதா என திணறிக் கொண்டிருந்த நியூசிலாந்து அணிக்கு டேரில் மிச்சல் 101 பந்துகளில் 63 ரன்கள் சேர்த்து விக்கெட்டுகள் விழுவதை ஒரு பக்கம் தடுத்தார். இன்னிங்ஸ் முடிவில் நியூசிலாந்து அணி 7 விக்கெட் இழப்புக்கு 251 ரன்கள் எடுத்தது. வருண் சக்கரவர்த்தி மற்றும் குல்தீப் யாதவ் தலா 2 விக்கெட்டுகளும், ஷமி மற்றும் ஜடேஜா தலா 1 விக்கெட்டும் எடுத்தனர். நியூசிலாந்து அணிக்கு அமைந்த தொடக்கத்துக்கு அப்படியே நேர்மாறாக இந்திய அணிக்கு பலமான பார்ட்னர்ஷிப்பாக ரோஹித் மற்றும் சுப்மன் கில்லின் 105 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைந்தது. ஆனால் அடுத்த 19 ரன்கள் எடுப்பதற்குள் இந்தியா 3 விக்கெட்டுகளை இழந்து அதிர்ச்சி கொடுத்தது. விராட் கோலி 1 ரன்னுக்கு பிரேஸ்வெல் பந்தில் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பினார். 4வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த ஸ்ரேயாஸ் ஐயர் மற்றும் அக்ஷர் பட்டேல் இந்தியாவின் ஸ்கோரை சீராக உயர்த்தினர். சாண்ட்னர் பந்தில் ஸ்ரேயாஸ் அவுட் ஆக அக்ஷர் பட்டேல் விக்கெட்டை பிரேஸ்வெல் எடுத்தார். பிறகு KL ராகுல் மற்றும் ஹர்திக் பாண்டியா நிதானமாக ஆடிய நிலையில் 49 ஓவர்களில் இந்திய அணி 6 விக்கெட் இழப்புக்கு 254 ரன்கள் எடுத்து வென்றது. இந்திய அணியின் இந்த வெற்றிக்கு காரணமானவர்கள் சுழற்பந்து வீச்சாளர்கள் 4 தான். இந்திய சுழற்பந்து வீச்சாளர்கள் 38 ஓவர்களை வீசி நியூசிலாந்து பேட்டர்களை திணறவிட்டனர். 144 ரன்கள் கொடுத்து 5 விக்கெட்டுகளையும் அவர்கள் வீழ்த்தினர். இந்த 38 ஓவர்களில் 125 பந்துகளை டாட் பந்துகளாக அவர்கள் வீசினர். அதாவது 20 ஓவர்களுக்கு ரன் ஏதும் கொடுக்கவில்லை. கடந்த 2002ஆம் ஆண்டு இலங்கையுடன் சேர்ந்து சாம்பியன்ஸ் டிராபியை இந்திய அணி பகிர்ந்து கொண்டது. அதன் பின் 2013ஆம் ஆண்டு தோனி